அவரை வந்து ஒரு அதாவது சினிமா நடிகராகவே பார்க்குறாங்க. அவரும் இப்போ தலைவராகிட்டார். அவரே அறிவிச்சுட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் தலைவனுக்கான பண்பு என்ன? தலைவனுக்கான பண்பு அங்கே ஒரு நல்ல ஒரு அட்மினை உருவாக்கணும், ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அந்த கட்டமைப்போடு சேர்ந்து இளைஞரணி, தொண்டரணி, அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கொஞ்சம் அறிவுள்ள ஆட்கள்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது அவர் நினைக்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். நீ சினிமா நடிகை மாதிரி இப்படியே போயிட்டு நீ அலப்பறை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, நான் தெரியாமல் கேட்குறேன் நெறியாளர் அவர்களே, அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதனால் இன்னைக்கு நம்மளால் தாங்க முடியாது. ஒருவேளை அவங்களாம் அங்கே போகலைன்னா இறந்துருப்பாங்களா? ஒருவேளை அங்கேயே போகலைங்க, அவங்க வீட்டிலே தூங்கி இருந்தாங்க, எப்போ இறந்துருப்பாங்களா? சிறு குழந்தை 2 வயசு குழந்தைக்கு தெரியுமா இதுதான் விஜய்னு தெரியுமா? எப்படி 2 வயசு குழந்தைய அவங்க செருப்பை வச்சு அடிக்கணும்ன்றேன். எவ்வளோ ஒரு வந்து அதாவது போதை வந்து போடுறேன்னு வச்சுக்கல, ஒரு குவார்டர் அடிச்சிங்கன்னா குடிச்சாதான் போதை வரும், கஞ்சாவை அடித்தாதான் போதை வரும். ஆனால் சினிமா நடிகனை இவங்க எப்படிலாம் கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து தலையெழுத்துங்க. ஒரு சினிமா நடிகன்னா நீ பாரு, படத்தை பாரு, முடிஞ்ச படத்தில் வந்து ரசி, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவ்வளோ ஒரு வெறி கொண்டு போய் போதையாக திரிகிறது. அந்த குழந்தை 2 வயசு குழந்தை தானாவாக போயிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் 2 நாள் தூக்கமே இல்லைங்க. அந்த குழந்தைய நீ தூக்கிட்டு போய் அதில் மேலே வேற தலையில் வந்து டிசைன் பண்ணுறாங்க, அந்த கட்சி கொடியெல்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. அடுத்து ஒரு 1 hour 2 hour அந்த குழந்தை இறந்து போச்சு. நான் முந்தானத்தை நான் படுத்து உறங்கும் போதே எனக்கு ஒரு ஃபோன் வருது, என் கட்சிக்காரன் ஃபோனு. அவன் சொல்கிறேன், அண்ணே இது மாதிரி போனவங்க இறந்து போயிட்டாங்கண்ணே அப்படின்னு. யாரா என்ன கட்சிக்காரனே? டிவிக்கு போயிருந்தானே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, இது சிக்கலாக இருக்குண்ணே, தலைவர்கிட்ட சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அங்கே போட்டோ அனுப்புகிறேன். போட்டோ அனுப்பினோம்னா அப்படியே அவனுடைய மனைவியும் காலி, அந்த குழந்தையும் காலி.